சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை விமர்சிக்க மறுக்குது அப்படிங்கிற விமர்சனம் விஜய் கட்சி மீது தொடர்ந்து இருக்கு. அவங்க சென்சார் போர்டு மூலம் அழுத்தம் கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் எந்த பிரச்சனையிலும் அவங்கள பேச மாட்டோங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. கேட்டால் நடக்கிறது மாநில தேர்தல் தானே அப்படின்னு ஒரு விளக்கத்தை தராங்க. இந்த நிலையில் அருண் ஐஆர்எஸ் திடீர்னு சொல்லியிருக்காரு, எங்களை சென்சார் போர்டு, இடி நிறைய விஷயங்களை எங்களை தேவையில்லாமல் தாவைக்கா மீது அழுத்தம் பாஜக தருதுன்னு திடீர்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திடீர்னு ஏன் பாஜகவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க? அவர் தொடர்ந்து புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களை தொட மாட்டோம், உங்களை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு உடனே பாரதிய ஜனதா கன்வின்ஸ் ஆகி உங்களை விட்டுருவாங்கன்னு நினைச்சான். அவங்க வேலை அது கிடையாது. ஒன்று அரசியலில் உன் பலம் எனக்கு சாதகமாக வரணும், இல்லை நீ அரசியலில் இருக்கக்கூடாது. ரெண்டில் ஒன்று தான். அதான் விஜய்க்கு அவங்கள வைக்கக்கூடிய கட்டளை. ஒன்று எங்களோட வந்து நில்லு, இல்லையா அரசியல் விட்டு ஒதுங்கி நில்லு. இந்த இடம் தான் வந்துட்டாங்க. அதான் அழுத்தன்றாங்க. என்ன அழுத்தம் சொல்லட்டும், என்ன அழுத்தம் அப்படின்ட்டு. ஐயா ஜனநாயகம், ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜனநாயகத்தை விட்டுரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஜனவரி 30 வரைக்கும் ரிலீஸ் கிடையாது, அதுக்குள்ள தேர்தலாம் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்தபடியா வேற எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறாங்க? அப்போ தெரியுது இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டினீங்க, உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு சொல்லி கேஸை போட்டு சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றினீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சும்மா ஒன்று இருக்கல, எல்லாம் ஆதாரபூர்வமாக தானே இருக்கிறாங்க. விடயம் ஒன்று தான். நீ இல்லை அப்படின்னு சொல், களத்திலே இல்லை, பிஜேபி தொடர்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால பிஜேபி இல்லாத போயிடாது, இருக்கிறது இல்லாத போயிடாது. அதனால விஜய் சொன்னதெல்லாம் ஒரே பேய் கதை. அதனால களத்திலே இல்லாதவர்கள், இவர்கள் இல்லாதவர்கள், அவர்கள் சம்பந்தப்படாதவர்கள் இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டீங்கன்னா இல்லாத போயிடுமா? இப்போ வந்துருச்சுல உன் வாயில இருந்துட்டு அழுத்தம் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன் உங்களை இயங்க விட மாட்டான் அடுத்தபடியா? எவ்வளவுதான். ஆனா இந்த தமிழக அரசு மேல என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க, தமிழ்நாடு காவல்துறையை எப்படியெல்லாம் இழுத்தீங்க. இந்த தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் கையாளன்னு வச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னென்னாலும் பண்ணீங்க. நீங்க ரோட் ஷோ போகக்கூடாதுன்னா ரோட் ஷோ போனீங்க. என்னது பின்னணியில அவனுடைய பலத்தை தானே நீங்க நம்பி இருந்தீங்க. அப்போ கொள்கை எதிரின்னு சொன்னேன், ஆனா அவனுடைய ஆதரவு உனக்கு தேவைப்படுது. அவனுக்கு ஆதரவா ஏன்னா இங்க வந்துட்டு ஸ்டாலின் எதிர்த்தா அது வந்துட்டு பாஜகவுக்கு உதவும் அப்படின்றதுனால தானே அதை நீ செஞ்ச. இதான முக்கியம். நீ என்ன ஜெயிக்க போறியா? ஒரு இடம் ஜெயிக்க முடியுமா? நீ ஜெயிக்கக்கூடியவனா இருந்தா எவ்வளவு பேர் நினைச்சு உன்னை லைன் கட்டி உன்னோட கூட்டணி அமைச்சிருப்பான். ஆமா, அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் அவர் கூட யாருமே வரல? ஏதோ அவங்களாம் உட்காந்து அவர் வர போறாரு, அவரோட சேர்த்து இவரும் வர போறாரு, இவரோட சேர்த்து அவரும் வராரா அப்படின்னு அவங்க தாவைக்காவினர்லாம், செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்குள்ள அப்படி பேசி சிலாகிச்சுக்கிட்டாங்க. கடைசி பார்த்தா ஓபிஎஸ் வரல, அவங்க வருவாருன்னு சொன்ன டிடிவி வரல, அவங்க வருவாருன்னு சொன்ன காங்கிரஸ் வரல, திருமாவளவன் வந்துருவாருன்னு சொன்னாங்க, அவங்க வரல. அவங்க சொன்ன 4 கட்சியுமே திமுகவில் தான் இருந்திருக்கு. என்ன சொல்லணும்னா அதிமுக இருந்த கட்சியில சேர்த்து இங்கே போயிருக்கு. அதிமுக இருந்து ஒற்றை நபரா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் மட்டும் வந்திருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் ஜீவா, உங்களுக்கு எப்படி புரியாது நீங்க கேக்குறீங்கன்னு ஜீவா கேக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மக்களுடைய சிந்தனையில விஜய் இல்லை, அவ்வளவுதான். இவ்வளவு காலம் இந்த 2 ஆண்டு கால அரசியல்ல இவர் பேசுனதோ, இவர் செஞ்சதோ, இவர் நடந்துகிட்டதோ அது மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை. இது எந்த கட்சியினுடைய தொண்டனை கேட்டாலும் சொல்லுவான். பேசு பொருளா நீ இல்லை, நீ ஒண்ணுமே இல்லை. நீ வர்ற, ஒரு காட்சியை காட்டுற, ஒரு டான்ஸ் ஆடுற, நீ பேசுற, ஏதோ பேசுற, போயிடுற, அவ்வளவுதான். அது ஒண்ணு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த. 2வது விஷயம், தாவேகா என்கின்ற ஒரு கட்சியை வந்துட்டு அமைப்பு ரீதியா நீ உருவாக்கவே இல்லையே இன்ன வரைக்கும். இப்ப நீங்க இருக்கிறீங்க அந்த சூளை பகுதியில, அங்க ஒரு அமைப்பு இருக்குதா தாவேகாக்கு? எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு பேனர் ஒண்ணு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா விஜய் நிப்பாரு, இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூஞ்சி புஷி ஆனந்து, நடுவுல தலையா போட்டு வச்சிருக்காங்க. அதை தவிர அந்த பேனரை தவிர விஜய் அமைப்புன்றது களத்துல கிடையவே கிடையாது. எப்படி ஓட்டு வாங்குவீங்க நீங்க? யாரை நம்பி ஓட்டு? இந்நேரம் இவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படி சொல்லிட்டு அவர் சுத்தி எவ்வளவு பெரிய வட்டம் வந்திருக்கணும். எதுவுமே வரல. ஏன்னா விஜய்க்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. விஜய் கூட இருக்கிற பொண்ணாக்குங்க இதை விட மோசம். ஒண்ணுமே தெரியாம இந்த கட்சி ஜெயிச்சிரும் 40% ஓட்டுன்னா யாராவது நம்புவானா? சிந்தனை அற்றவர்களா வாக்காளர்கள். ஒரு விஜயராசியும் விஜய்க்கு ஓட்டு போடும், சரிதாயா, உடனே எங்களுக்கு 1.5 கோடி ஓட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய புழுகுனி. இதெல்லாம் மக்கள் அவ்வளவு சாதாரணமானவங்களா? இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றாங்க எல்லாத்தையும். இதை தாண்டி விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போட யாராவது முன் வருவாங்களா? ஒரு பொம்நாட்டி, ஒரு வியாபாரி, ஒரு தொழிலாளி யாராவது வருவானா?
அப்படியாப்பட்ட சூழலை இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த கட்சிக்கு ஆதரவு இருந்ததுன்னா இந்நேரம் ஒரு சின்ன கட்சி கூட வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு பேரம் பேசுற கூட்டணிக்கு ஒரே ஒருத்தம் கூட கேட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறோன்றாங்க. இந்த கிளப்ல சந்திப்பாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் ஒரு பேசினாரு. அதான் இந்த கிளப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா அவரு இவரும் ஒன்னா உட்காந்துட்டு அப்படியே ஒரு குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் பேச்சுவார்த்தையா? எதுவுமே கிடையாது. விஜயனுடைய கட்சிக்கு விஜய் வந்துட்டு மக்கள் பத்திர ஒரு பேசு பொருளா ஆகணும். அவர் எதை எதிர்கொள்றாரோ அதை மக்களும் எதிர்கொள்றதா உணரணும். ஆனா நீ வந்துட்டு திமுக மேல ஒரு குற்றஞ்சாட்டி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற, எடுபடவே இல்லையா மக்கள் மத்தியில? இல்ல இப்ப கூட நேரு அமைச்சர் உங்க மீது ஊழல் பணியிடம் வாங்கி தரதா சொல்லி இதெல்லாம் இப்ப கையில் எடுக்க போறோங்கிற மாதிரி தவைக்க சொல்றாங்க. ஆமா, எடுக்கட்டும், விசாரணை நடத்தட்டும். செந்தில் பாலாஜிக்கு நீங்க இதே மாதிரிதான் குரல் விட்டெல்லாம் பேசுறீங்க. செந்தில் பாலாஜி விஷயம் என்னாச்சு? 2 வருஷத்துக்கு அப்பவும் ஈடி தான். ஆமாமா, அப்பவும் ஈடி தான் பேசி இப்பவும் ஈடி சொல்லி தான் வந்துட்டு இந்த கேஸை போடுறாங்க. போடட்டும், வரட்டும், வாக்குமூலம் கொடுக்கட்டும், விசாரணை நடக்கட்டும், பார்த்துருவோம். அதாவதுங்க கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது வந்துட்டு ஊழல் இல்லாம கட்சியை நடத்தவே முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கில் வேணும். அதெல்லாம் நீங்க யாருமே கிடையாது. நீ யாரு? இப்போ உன் கட்சிக்கு எங்கேருந்து ஃபண்டிங் வருது? யார் கொடுக்குறா உனக்கு ஃபண்டு? எப்படி இந்த மாநாடெல்லாம் போட்டதெல்லாம் உன் பணமா? ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு விருந்து விரதம் இஃப்தார் விருந்து தரப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணீங்க. அதுக்கு மட்டும் ஆன செலவு 2 கோடியா? ஏப்பா, யார் பண்ணதுன்னா ஆதுவர்ஜுனா பண்ணாருன்றாங்க. ஆதுவர்ஜுனா ஏன் செலவு பண்ணாரு? சைதாப்பேட்டை பெரிய பள்ளிவாசல்ல பண்ணாங்க. இல்ல, இங்க இந்த ஒரு இடத்துல இந்த ஒயம்சில பண்ணாங்க. ஒயம்சில பண்ணது. ஆமா, அது கூட எல்லாரும் அவர் தொழுகும் போது இவரு தான் நிறுத்தி இப்படி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அது கூட கிண்டலாச்சே. ஆமா, கிண்டலாச்சு. தொழுக தெரிஞ்சா தொழுகலடி சும்மா இருக்கு. சும்மா இவர் வந்துட்டு என்ன பண்ண, அதுக்குன்னு ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு சொக்கா போட்டுக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு குல்லா போட்டுக்கிட்டு, ஏங்க முஸ்லீம்கள்கிட்ட ஏங்க குல்லா போட முடியும்? அவங்களுக்கு எவ்வளவு அரசியல், எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு அழுத்தம். ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ் உள்ள சமுதாயம் முஸ்லீம்கள். ஆமா, தேவையாவும் இருக்காது. ஆமா, ஏன் நம்ம வந்துட்டு ஈராக் பிரச்சனையை பத்தி ஈரான் பிரச்சனையை பத்தி பேசும்போது எவ்வளவு பேர் பாக்குறாங்க ஜீவா? விவரம் தெரியாதவனா அவனெல்லாம்? அவங்க போய் ஒரு நடிகர் பின்னாடி போயிடுவானா? அதுவும் ஓரிரை தௌகுத்து இது ஹராம் அது ஹலால்னு பேசிக்கிட்டு நம்ம ஊடகத்துல சில வராங்க இல்லையா? அதாவது இந்த பக்கி ஜேர்னலிஸ்டுங்க அவங்க சொல்றாங்க அப்படியே தாழ்த்தப்பட்ட ஓட்டு அப்படியே பறந்துடும், முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படியே அப்படி 4 மணியும் பொழுதுற வண்ணமாக ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க சொல்ற பேச்சு இதெல்லாம் ஏதோ அவங்க எல்லாம் சிந்தனையற்றவர்கள் மாதிரியும் அரசியல் தெரியாதவங்க மாதிரியும் அவரும் விஜய் மாதிரி போயிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு முடிக்கிறவங்க மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகக்கூடிய விடயமா? அதெல்லாம் ஒரு மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அழுத்தம், அந்த பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு. அப்படியாப்பட்ட அழுத்தம் நாளைக்கு என்ன நடக்கும்? ஒருத்தனும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்முடைய கணக்கில் இருந்திருக்கிற பணம் எங்கே எவனாலும் லவட்டிட போகிறான் அப்படின்றதுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக அதையும் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் ஈஸியாக தூக்கி ஓட்டப்பட்டு போயிடுவானா? படித்தவன் படிக்காதவன் இருக்கலாம், சிந்திக்காதவன் யாராவது இருக்கிறாங்களா ஜீவா? ரொம்ப சரியான வார்த்தை. படித்தவன் படிக்காது இளைஞன் எல்லாம் வந்துட்டு முட்டாள்கள். இவங்க கிறிஸ்தவ இளைஞர்கள், முஸ்லீம் பெண்கள், இவங்கள இளைஞர்கள் 18ல இருந்து 40 வயசு இளைஞர்கள் ஓட்டு வருங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஏங்க நம்ம பெண்கள் கிட்ட இருந்துட்டு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் வந்துட்டு ஒரு சினிமா பார்த்தாங்கன்னா ரசிப்பாங்க, புரியுதுங்களா? அதை வைங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம கிட்ட வந்து ரிமோட்டை பிடிக்குவாங்க. என் மனைவியெல்லாம் பிடிக்குவா, பாப்பா, அவ்வளவுதான். அப்புறம் தூக்கி விட்டு வேற வச்சுட்டு தூக்கம் வந்துச்சுன்னா ஐயோ பார்த்துருவாங்க, படுத்து தூக்கிடுவாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க படம் பார்க்குறாங்க, இவங்க வர்றாங்க. என்டர்டெயின்மெண்ட்னா வரத்தான் செய்வாங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டை நம்பியா வந்துட்டு அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை கட்டணத்தை பார்க்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவதுங்க, நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா கர்நாடகத்தில் பிஜேபி ஆள்ற கர்நாடகத்தில் பிறந்திருந்தா நான் எவ்வளோ சங்கடங்களை அனுபவிச்சிருப்பேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன். ஒரு முஸ்லீம் கேரளாவில் படிச்சுட்டு எந்த ஐஐடின்னு வரும்போது நான் சென்னை ஐஐடியை சூஸ் பண்ணேன். ஏன்னா இங்கே தான் அவளுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சான். ஆனால் இங்கேயே அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டாளுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டுல வேற இந்துத்துவா மதவெறி இருக்காது, இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் லேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னார்ல. ஆனா அந்த பொண்ணு தான் இது எவ்வளவு அந்த பொண்ணு இறந்துடுச்சு, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க. இப்ப இந்த பொண்ணு இங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு தேவைன்னா முஸ்லீம் பொண்ணு ஸ்கூலுக்கு வர்றா, படிக்கிறா, முஸ்லீம் பொண்ணு வேலை பார்க்குறா, நம்மளுக்கு அவ்வளோதான் தேவை. அவள் போத்திக்கிட்டு வர்றாளா, அதெல்லாம் கவலை இல்லை.
அது நமக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கான பிரச்சனை இல்லையா அது. ஆமா, எனக்கு தேவை ஆட்டுக்காலு, எனக்கு தேவை கறி, எனக்கு தேவை மீன், எனக்கு தேவை லுங்கி, எனக்கு தேவை ட்ரெஸ்ஸு. நான் வந்துட்டு வீட்டை விட்டு நான் வெளியில வந்துட்ட உடனே நான் ஒரு காசுமா பண்ணிட்டேன். அதான் தமிழனுடைய அத்தாட்சி. கர்நாடகா மனிதனாரா? ஆமா, பொது மனிதனாரா? பொது மனிதனா தான், எல்லாருக்குமான மனிதன் தான். என்ன பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், நம்பாளு கவலையே பட மாட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி டின்னு வரும், இதுல வந்துட்டு வந்துருச்சு பக்கெட்டு அப்படி சொல்லிட்டு, இப்ப வேற பக்கெட்டோட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க அவங்க பிரியாணி. இப்படிலாம் இது என்னன்னா இயல்பான ஒரு சமூக இணக்கப்பாடு வந்துட்டு ஐயா தந்தை பெரியார் காலத்துல இருந்து அது அப்படியே வந்துகிட்டே இருக்குது. உருண்டு 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 வந்துருக்குது. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் போயிட்டு உடனே லுங்கி கட்டிக்கிட்டு விஜய் மாதிரி கொல்லா மாட்டிக்கிட்டுலாம் போயிட்டு கலைஞர்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. மாற்றியா கலைஞர்லாம் எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவெல்லாம் இப்படி சர்க்காஸ்டிக்காக பேசுவார்ன்றதுலாம் தெரியும். அப்படியெல்லாம் இருந்த ஒரு திராவிட இயக்கத்தை விட்டுட்டு ஒரு விஜய் பின்னாடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகவியலாளர் பேசுறான்னா அவன் முட்டா பயிலா இல்லாத வேற என்னவா இருப்பான்? யோசிச்சு பாருங்க, இதை பாக்குறவங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஊடகவியலாளர்னா மற்றவனை தெரிஞ்சதை விட 4 மடங்கு மற்றவனை விடயம் தெரிஞ்சவன அர்த்தம். ஆனா நீங்க பேசிட்டு போறீங்களே, ஏதாவது அர்த்தம் உண்டா அதுல? அவனை முட்டாளுன்னு தான் நீ சித்தரிக்கிற. விஜய் வந்துட்டாரா விஜய் அப்படிலாம் சொல்லுவான். அவனா அந்த நடுரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அன்னைக்கு. தமிழ்நாட்டுல மக்களையே இழிவுபடுத்துற மாதிரி ஏதோ அவங்க சிந்திக்கும் திறன் இல்லாத தமிழ்நாட்டுல மட்டும்தாயா பிரியாணியை ரோட்ல சமைக்கக்கூடிய ஒரே இடம் தெரியுமா? இன்னைக்கு அது ஆந்திரால முடியாது, கர்நாடகால முடியாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் செய்ய முடியும். என்ன பாய் போட்டு அப்படி சொல்லிட்டு போவான் வாசல். இது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இயல்போட ஒரு இணக்கப்பாட்டோட இந்த சமூகம் வார்த்தெடுக்கப்பட்டு விட்டது. இந்த சமூகம் அரசியல் அது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கும் இது இழக்கக்கூடாதுன்றத. பெறலன்னா அது வேற விஷயம், பெற்று அனுபவிச்சுட்டு வந்துட்டான் அவன். எப்படி இப்போ நம்மளாம் படுத்து தூங்குறோம், நைட் ஆச்சுன்னா சொன்னது கல்யாணத்துக்கு டம் டும்னு அடிப்பாங்க, நம்ம ஏதாவது கோச்சிக்கிறோம்? கோச்சிக்க மாட்டேன். அதுவா அது அவங்க தான் அப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அவர் வந்துட்டு தேக்கா ஜெனோ அப்படிதான் ஹிந்தியில பாடுறாரு. நம்ம எல்லாத்தையும் ஆன் கோர்ஸ்ல எடுத்துக்கிறோம். இதை பார்த்து கோபம் வரக்கூடிய மனநிலை நம்மளுக்கு ஏன் வரல? இதான் ஜீவா இந்த சினிமாலாம் கேட்கறானே, பெரியார் மண்ணுலாம் இல்லை, இது பெரியாரை மண்ணுன்றானே, அந்த முட்டா பயலுக்கு இதுதான். நீ இதை வந்துட்டு ஒரு கேரளாவில் செய்ய முடியாது, ஒரு கர்நாடகாவில் செய்ய முடியாது. ஆனால் இது தமிழ்நாட்டில் நடக்கலாம். நடுராத்திரி ஒரு குதிரையில் 2 இளைஞன் 2 பிள்ளைங்களை உட்கார வச்சு முன்னாடி டங் சக்குன்னு போட்டு உச்ச இதில் அடிச்சுட்டு போகிறத கண்டுக்காம தூங்கக்கூடிய ஒரு சமூகத்தை சமூகம். அதே மாதிரி நம்ம சாமி வரும் நைட்டு 2 மணிக்கு தான் வந்துட்டு வீட்டை கடந்து போவோம். அது பிள்ளையாராக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, ஆடி மாசமாக இருந்தாலும் சரி, அப்போ உடனே போயிட்டு தேங்காய் உடைப்போம். யாரும் கட்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னுவான். அப்படியே போகிற வீடு சர்ச்சதுன்னா இப்படின்னுவான். இவன் எவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு சமூகத்துல ஒரு நடிகன் வந்துட்டான் அவன் பின்னாடி போயிடும் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளனா இருந்துட்டு பேசுறீங்களே, என்ன அரசியல் உங்களுக்கு புரிதல் இருக்கு? அவ்வளவு சாதாரணமானவங்களா எடுப்பார் கைப்பிள்ளையா தமிழ்நாட்டு மக்கள்? யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க உருவாக்க நினைக்கிற பிம்பம் அது உருவாக்குறாங்க. இந்த பிம்ப கட்டுமானத்தை தான் ஜீவா ஆரம்பத்துல தான் நான் எச்சரிச்சேன், இதைத்தான் பண்ணுவாங்க இவங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் ப்ரோ பிஜேபி, ஆன்டி டிஎம்கே. இவங்களுக்கு டிஎம்கேன்ற ஒரு கட்சியை ஒழிச்சால் தவிர இவங்களுடைய ஆதிக்கத்தை அங்க நிலைநிறுத்த முடியாது. வந்து பேசுறவனெல்லாம் பாருங்க, இல்லையா அப்படி இல்லாம அதை நீங்களே செஞ்சுட்டு இருக்கலாமே. ஒருத்தர் சொல்றான், ஒரு டாக்டர், ஏன் நீங்களே வேணாம்னு சொல்லிடலாமே, நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லலாமே, ஏன் சொல்லணும்? ஏடா 2 பேருக்காக கூட்டணி உடையணுங்கிறதுல எவ்வளவு ஆசை பாருங்க. அவர் செய்யறாராம். அதான் அண்ணா சொன்னாரு, பேசனா 2 உடையாய் போட்டின்னு ஆரிய மாயை. எதை படிக்கிறியோ இல்லையோ தோழா, ஆரிய மாயைய படி, அண்ணாவினுடைய பணத்தோட்டத்தை படி. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த அன்னைக்கு இருந்த அந்த சமூக வேகத்தோடு எழுதப்பட்டவை. அதெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஏன் வடநாட்டை எதிர்க்கிறோம். ஆமா, இவங்க வந்து ஏன் பானிபூரி விக்கிற அப்பாவி வடநாட்டு தோழனுங்கிறான். ஆமா, பானிபூரி விக்கிறவன நம்ம என்னைக்கு எதிரியா பார்க்க போறோம். ஆனா வடநாட்டு ஆதிக்கம்ங்கிறது எங்க இருந்து வருது? அங்க வந்துட்ட உடனே அவன் ஏன் ஆளு, அவன் 4 ஸ்லோகனை சொல்லிட்ட உடனே அவன் ஏன் ஆளுன்றான். அந்த இடத்துல அவன் மாறிடுவான். நீ ஒண்ணு இழந்துருவ. அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னை இழக்க கூடாது. அதான் சொல்றது, திருவள்ளுவர் சிற்றினம் சேராமை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. படி. ஒச்சாவாமை என்னது? படி. இன்னம் அப்படின்னா ஏன் அப்படின்னு திருவள்ளுவர் ஏன் பேசுறாரு? உலக பொதுமறை தானே, அப்புறம் என்ன இனத்துக்குள்ள போய் சுருங்கிட்டாரு அவர் வள்ளுவர் பெருமானு? இல்ல, உன் அறிவு, ஆற்றல், பெருமை
அது இனத்தால் வருவதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல படிச்சு பாரு தெரியும். கண்டிப்பா. அப்படியாப்பட்டது. அது சும்மா குரல் வலிமை அப்படின்னோம்னா என்னது குரல் வலிமை? ஆழ்ந்த உண்மைகள். அவன் தமிழனா இருந்தா தாண்டா அவனுக்கு தன்மையான் அப்படின்றதே வரும். நீ சொல்லலாம் திராவிட குடும்பம் அப்படின்லாம் சொல்லலாம். இங்க இருக்கிறது ஏன் கேரளால இல்ல? ஏன் இல்ல? கொட்டுறோன்னு எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் அங்க ஒரு இதான உடனே எவ்வளவு டன்டனா போச்சு. ஆனா அடுத்த மாசம் முல்லை பெரியார் உடனே கடப்பாறை தூக்கிக்கிறான். அப்ப தெரியுது இல்ல? கண்டிப்பா. முக்கியமான இது தமிழ்நாட்டுடைய பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். ஆமாங்க ஐயா. தமிழக உளவியல் ஏன் பிஜேபிக்கு எதிரானது, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானதுன்னா இதனாலதான் எதிரானது. கண்டிப்பா. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் 89 வயதில் 88 89 தெருல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அறிஞர் அண்ணாவிடம் இருந்தவர். அவர் அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் திமுகவில் இருந்தவர். அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களிடம் பொதுப்பணி அவருடைய துறையான போக்குவரத்துறை அமைச்சர் அந்த மாதிரிலாம் ஆமா இருந்தவர். எம்ஜிஆர் போன போது ஒரு நடிகரை நம்பியா போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்த திமுக காரர் பண்ருட்டி அந்த அளவுக்கு. ஆனா கடைசியில 77 நெருக்கத்துல போய் சேர்ந்துட்டாரு. அது வேற விஷயம். இல்ல அவருக்குன்னு ஒரு அடையாளம் உண்டுங்கிறேன். அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் தொடர்ச்சியா இருந்தாரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா எதிர்ப்பு ஆதரவு அது இதுன்னு கொஞ்சம் பந்தாடப்பட்டாரு. அப்புறம் சாதிய வாக்குகள் பாமக எல்லாம் போனார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. இப்ப கடைசியா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அண்ணா திமுகங்கிற பேர்ல. ஏன் அண்ணா திமுகங்கிற பேர்லயே திருப்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? விஜய்கிட்ட போவாரா? ஓபிஎஸ் இருந்து ஏன் விலகினாரு? ஏன் அவரால் திமுகவிட்ட போக முடியல? என்னதான் பிளான் அவருக்கு? நமக்கெல்லாம் ஜீவா அண்ணான்றது வந்துட்டு தமிழர்தம் அடையாளம். எனக்கெல்லாம் ஜனநாயக அரசியலுடைய அடையாளம் யார் அப்படின்னா அண்ணாவை சொல்லுவேன். நான் முன்னெடுக்கிற நான் கடைபிடிக்கிற ஜனநாயக அரசியல் என்னையா முத்திரை? அண்ணா தான் முத்திரை, அண்ணா தான் வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அண்ணா பலருக்கு ஏமாத்துறதுக்கான வழிமுறை. இவரை பத்தி எவ்வளவு சொன்னீங்க. எம்ஜிஆர் விடுதலை புலிகளையும் தமிழோட விடுதலையும் ஆதரிக்கும் போது இவர் ராஜீவ்காந்தி கிட்ட போயிட்டு ராஜீவ்காந்தியோட நின்றுக்கிட்டு மேதகவி பிரபாகரன் கிட்ட அவர் சொல்றதை ஒத்துக்கங்க, நீங்க என்ன இங்கெல்லாம் வந்துட்டு எதிர்த்து பேசுறீங்க, ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினவர். யாருக்கிட்ட? பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைவர் மேதகவி பிரபாகரன் கிட்ட ராஜீவ்காந்தி முன்னிலையில. அப்படியாப்பட்ட ஆளு. இவரை ஈழத்துக்கு ஆதரவானவர் கிடையாது. எம்ஜிஆருக்கு இவரும் காளிமுத்து தான் சொல்லி தருவாங்க. இவரு டோட்டல் எதிரி, தமிழின உணர்வே அற்றவர். இவரெல்லாம் பிஜேபியினுடைய ஒரு கையாள், அதிகார விரும்பி. இவங்கெல்லாம் அதிகார விரும்பி. அண்ணன் பொன்னையா இருக்கிறாரு, அவர் வேற. நீங்க எப்படி போட்டு பரட்டிங்கனாலும் இப்படிதான் வந்து. ஜெயலலிதாவை பார்த்து திராவிட பண்ணல நீ யாருன்னு கேட்டாரு பொன்னையா. ஆமாமா, அவர் பொன்னையா வேற. அதான் நான் சொல்ல வரேன், பொன்னையா வேற. நம்ம முனுசாமி இருக்கிறாரு, அவரு கூட வேற. ஆனா இவங்கெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நிறம் மாறும். டெல்லியோட ஆளுதான் எனி டைம். அவ்வளவுதான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நீ சொல்ல பார்த்தா 80ஸ்லயே ஒரு டெல்லியோட ஆளுதான். எம்ஜிஆர் ராமச்சந்திரன்ற பேர்ல வந்துட்டு இவர் பேர்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பேசுவாங்க, நிறைய இருக்குது. அதனால நம்பாதீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போதா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா? எம்ஜிஆர் இருக்கும்போதே அப்பயே அவர் பண்ணாரு அவரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எந்த கையில அற விட்டுருப்பாருன்றதெல்லாம் நீங்க. மின்சாரத்துறை அமைச்சரா ஏதோ? மின்துறை அமைச்சரா தான் இருந்தாரு. அப்படிலாப்பட்டவர் இவரு. நான்லாம் அப்படியே அவர் பார்த்துருக்கிறேன். இவரெல்லாம் எடுத்து போயிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? சும்மா உட்காந்து பார்த்தாலே தெரியும். வேற இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்றாங்க, வழி நடத்துறேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மிஸ்லீட் பண்ணுவாங்க. அதான் அவங்களுடைய வேலையே, வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு ஊடக பலமோ, இவங்களுக்கு நம்ம தொண்டர்கள் பலமோ, கொள்கை பலமோ, கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஒரு ஆஃபீஸை போட்டு வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஏமாறாதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். இல்ல இப்ப இந்த கட்சி என்ன பர்பஸ் எனக்கு தெரியல. ஒண்ணு பர்பஸ் வந்துட்டு என்ன, விஜயை பலப்படுத்துவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அரசியல்ல. இல்ல இப்ப இவர் போனா வன்னியர் ஓட்டெல்லாம் விழுந்துருமா விஜய்க்கு? அதாவது என்னன்னா தம்பி, விஜயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15ல இருந்துட்டு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள 40% பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அவர் பேசுறது பார்த்தோம்னா அப்படியே அங்க இருக்கிறோம். அதான் தேனொடுக பேசுவதுனால அந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம். கொஞ்சம் ஏமாந்தோம்னா மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு ஸ்டா போட்டு மூளையை உறிஞ்சி எடுத்துடுற பார்ட்டி இது. அதெல்லாம் இதை விட என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? இவர் போனா தாவேக்கா காலி தான் ஆகும். இல்ல தாவேக்கால தமிழ்நாட்டை குழப்புவார். குழப்புற வேலை தானே அவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன வழிகாட்டிட்டாங்க, எந்த போராட்டத்தில் நின்றுட்டாங்க. இப்போ இவ்வளவு போராடுறாரு ஸ்டாலின், என்னைக்காச்சும் ஒரு ஆதரவு அறிக்கை வந்துச்சு அவர்கிட்ட, இந்த தமிழ்நாடு அது எப்படி நீ இப்போ வஞ்சிக்கலாம், நான் இவ்வளவு காலம் அரசியல் இருந்திருக்கிறேன், எதை வச்சு நீ சொல்ற, எப்படி மின்கட்டணம் எதனால உயர்த்தப்பட்டது, இதுக்கு இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தம் என்ன, இதை செய்யாத இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார் அந்த ஆளு. அரசியல்வாதி தானே நீ, அப்படியே பொத்திக்கிட்டு இருந்த.
இன்னைக்கு திடீர்னு அரசியல் ஆர்வம் அப்படியே முகுந்து வந்துருச்சு, அண்ணா பேர்ல ஆரம்பிக்கிறேன் கட்சின்ட்டு. புரிஞ்சுக்கங்க. அதனால அண்ணாவும் பெரியாரும் கத்து கொடுத்துட்டு போனதுன்னா சிந்திக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான அரசியல். ஏன்னா பண்ருட்டி கட்சி ஆரம்பிக்கிறார்கள் மற்றவங்களுக்கு செய்தி. உங்களை போன்ற பழைய வரலாறு தெரிந்தவர்கள், அரசியல் உணர்வு உடையவர்கள், ரெண்டோட பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி அணுகணும்னு நீங்க சொல்லுங்க. எனக்கே கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் மீது ப்ரோ திராவிடியன்கிற கான்செப்ட் இல்ல, ஆனா அவர் ஆன்டி திராவிடியன் இல்ல, என்ன இருந்தாலும் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தானே அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தது. ஈழ அரசியலே அவருடைய பங்கு இருந்ததா தான் நான் இல்ல அப்படி இல்ல இல்ல எதிர்ப்பு அரசியலே அவரு இல்ல. எம்ஜிஆருக்கு நிறைய சொல்லி தந்தாங்க. ஆமா, நேரடியா எம்ஜிஆர் இவரு புலமைப்பித்தன் காளிமுத்து, புலமைப்பித்தன் அண்ணன் காளிமுத்து ஐயா, புலமைப்பித்தன் நம்பால ஐயா உணர்வு எல்லாம். ஆமா, அதெல்லாம் உணர்வு பிழம்பு, அதெல்லாம் வேற கதை. இவங்கெல்லாம் வேற. இவங்கெல்லாம் எம்ஜிஆரை வந்துட்டு ஐயா சரின்னு நான் ஒத்துக்கலன்னா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிலாம் புலவர் புலமைப்பித்தன் போராடிலாம் இருக்காரு. புரியுதுங்களா? நம்மளுக்கு என்ன சமரசம் போன்ற ஆட்கள் தான் முக்கியமானவங்க. பெரியாரை புரிந்தவர்கள், அண்ணாவை புரிந்தவர்கள், எம்ஜிஆரோட இருந்தவர்கள் அப்படின்னு வர்றான். ஐயா ராசாராம், இன்னைக்கு ராசாராமுடைய தம்பி இருக்கிறாரு காந்தராஜ், இவங்கெல்லாம் தான் நம்ம ஆட்கள், இவங்கெல்லாம் கிடையாது. ஸோ பண்ருட்டியை வச்சு கடைசியாக ஒரு மூவ் பண்ணி பார்க்குறாங்க. செங்கோட்டையனை ஏற்கனவே அனுப்பிட்டாங்க, இப்போ பண்ருட்டி அனுப்பி விஜய்க்கு வட தமிழகத்தில் ஒரு வன்னியர் பெல்ட்டில் ஒரு பிரச்சாரம் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே பண்ணுவாங்க. பண்ணட்டும் பார்ப்போம். ஆனா இதுல அதிமுக தானே ரொம்ப பாதிக்கப்படும். இல்லைங்க, அதிமுக ஓட் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க என்ன இதெல்லாம் உடையாது, ஒண்ணுமே ஆகாது. அவங்க எல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் பொருட்கள் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அதனோட பார்ப்போம் இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்வது. புதிய கட்சிகள், பழைய பெருசுகள், அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, டெல்லி லாபி என்ன, இவர்களை எப்படி நாம் அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய வரலாற்று அரசியல் பத்திரிகை அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜீவா, மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.